மட்டுமின்றி பல நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன. சர்வதேச அளவில் நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக தங்கத்தை இருப்பு வைத்துக் கொள்வதில் உலக நாடுகள் ஆர்வம் காட்டுவதே இதற்கு காரணம். ரஷ்யா உக்ரைன் இடையே நீடித்து வரும் பதற்றம், சீனா தைவான் இடையிலான மோதல் வலுப்பெறுவது, இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் போன்றவற்றை ஒரு எச்சரிக்கையாக கருதும் உலக நாடுகள் அதிக அளவிலான தங்கத்தை கொள்முதல் செய்து இருப்பு வைத்து வருகின்றன. குறிப்பாக கடந்த 2022, 2023, 2024 ஆண்டுகளில் மட்டும் பல நாடுகளின் மத்திய வங்கிகள் ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு 1000 டன்னுக்கும் அதிகமான தங்கத்தை கொள்முதல் செய்துள்ளன. 2024 ஆண்டு தங்கத்தை அதிகமாக கொள்முதல் செய்த இரண்டாவது நாடாக இந்தியா மாறியுள்ளது. சர்வதேச அளவில் அதிகபட்சமாக போலந்து 89 டன் தங்கம் கொள்முதல் செய்துள்ள நிலையில் இந்தியா 73 டன் தங்கத்தை கொள்முதல் செய்துள்ளது. அதே நேரத்தில் 2024 ஆண்டு சீனா 44 டன் தங்கம் மட்டுமே வாங்கியுள்ளது. 2024 செப்டம்பர் நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் 854 மெட்ரிக் டன் தங்கம் இருப்பு உள்ளது. தங்கத்தை கொள்முதல் செய்வது மட்டுமல்ல, பிற நாடுகளிடம் உள்ள தங்களது தங்கத்தையும் சொந்த நாட்டுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை மத்திய வங்கிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. 2024 ஆண்டு மட்டுமே 200 மெட்ரிக் டன் தங்கத்தை லண்டனில் இருந்து இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் இத்தகைய நடவடிக்கைகளும் தங்கத்தின் விலை உயர்வு மீது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. கண்டிப்பாக தங்கம் இன்னும் கூட தான் போகுது. இது நமக்கு மிகப்பெரிய அசெட் அப்படின்ற போது இப்போ தங்கம் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைம். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய அசெட்டாக உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு 8000 ரூபாய் போகுது விலை, இனி அடுத்து 10,000 ரூபா ஆகும், அடுத்து 12,000 ரூபா ஆகும். இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்க்குற அசெட். இந்த விலை கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். இவை மட்டுமின்றி கொரோனா பேரிடருக்கு பிறகு உலகம் முழுவதும் தங்கத்தின் தேவை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். 2024 ஆண்டு மட்டுமே தங்கத்தின் தேவை 4974 மெட்ரிக் டன்னாக இருந்துள்ளது. இதன் ஒட்டுமொத்த மதிப்பு இந்திய மதிப்பில் 33 லட்சம் கோடி ரூபாயாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் உலக நாடுகளுடன் தொடங்கியுள்ள வர்த்தக போர் தங்கம் விலை உயர்வுக்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு முறையால் உலக வர்த்தக சூழல் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது மட்டுமின்றி நிலையற்ற தன்மையையும் உருவாக்கியுள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்து தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எக்கனாமிஸ்ட் எல்லாமே இத்தனை வருஷமா வந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லைவா நம்ம பார்த்து வந்துட்டே இருக்கிறோம். ஸோ கூடிய விரைவில் நம்ம ஒரு பவுனுக்கு 1 லட்ச ரூபா அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம். 1 லேக் வந்துச்சுன்னா அது பிஸ்னஸ் நடக்கும். பட் அது சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதுவே ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு அது ஒரு கெட்டா கனியாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. அது நம்ம விமர்சிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக மத்திய வங்கிகளின் தங்கம் வாங்கும் வேகம், சர்வதேச அளவிலான பொருளாதார மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை, தங்கம் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள சவால்கள், தங்கத்திற்கான தேவை அதிகரித்துள்ளது போன்றவற்றால் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. சர்வதேச சந்தையிலும் தங்கம் விலை ஏறுமுகத்தில் இருப்பதால் 1 சவரன் தங்கத்தின் விலை விரைவில் 1 லட்சம் ரூபாயை எட்டக்கூடும் என நகை வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அடித்தட்டு மக்களுக்கு தங்கம் என்பது எட்டாக்கனியாகிவிடும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே தங்கம் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.